வணக்கம். நம்ம நட்சத்திரங்கள பத்தி பார்த்துட்டு இருக்கோம். மிருகசீரிஷ நட்சத்திரம் முடிஞ்சிடுத்து. இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாதகங்கள் படிக்கணும்னாலோ, இல்ல நட்சத்திரங்கள பத்தி படிக்கணும்னாலோ, நட்சத்திரங்களுக்கு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த கோர்ஸ் இப்போ நான் உங்களுக்கு மேஷத்துலேருந்து கடகம் வரைக்கும் ஃப்ரீயா தான் எல்லாம் சொல்லி தர போறேன். அதுக்கப்புறம் உள்ளதுக்கு நீங்க பேமெண்ட் பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப் மூலமா ரீச் பண்ணி பேமெண்ட் பண்ணி நீங்க ஃபுல் கோர்ஸ படிச்சுக்கலாம். நட்சத்திரங்கள் ரொம்ப முக்கியம். ஒரு ஜோசியரா ஆகணும்னாக்க நட்சத்திரங்கள் இல்லாட்டினா ஜோதிடமே கிடையாது. 27 நட்சத்திரக்குள்ள அடங்கினது தான் அந்த 12 ராசி. அந்த 12 ராசியில எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரத்துல இருக்கு, அத பார்த்து அதனுடைய அந்த ஹிஸ்டரி நடக்கிறது தான் நம்ம உலகம் திருப்பி திருப்பி இறந்தவங்க தான் திருப்பி பிறக்குறாங்க. ஈவன் கடவுளுக்கே நடந்தது தான் நமக்கு திருப்பியும் நமக்கும் நடக்கிறது. அந்த விஷயம் தான் நம்ம ரோலர் கோஸ்டர் ஆகி நம்மகிட்ட வந்துட்டுருக்கு. ஸோ அது தெரியும்போது எந்த பாவத்துல அது எந்த மாதிரியான ஒரு கிரகம் உட்கார்ந்துட்டுருக்கு, அந்த பாவத்துக்கு உடையவர்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமா உள்ளுக்குள்ள போலாம். அத ரொம்ப நீங்க எல்லாத்தையும் நம்ம இது பண்ண முடியாது. உங்களுக்கு அழகா கோர்ஸ்ல நீங்க சேர்ந்து படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் விரிவா இத பத்தி தெரியும். இப்ப திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் எப்பவுமே முன்னாடி சொல்லியிருக்கேன். ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் தொடர்ந்து ஒரு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குன்னு சொல்லிட்டு, இப்ப அந்த திருவாதிரை நட்சத்திரத்துல இந்த இந்த ஸ்டோரியுடைய ஒரு பாகம் இது முடிய போகுது. இது திருவாதிரை நட்சத்திரம்ங்கிறது ராகுவுடைய ஜென்ம நட்சத்திரம். அனுஜென்ம நட்சத்திரங்கிறது சுவாதி, திருஜென்ம நட்சத்திரங்கிறது உங்களுக்கு சதய நட்சத்திரம். ஸோ இப்போ இது ராகுவோட நட்சத்திரம். இதுக்கு சிம்பிள் உண்டு இல்லையா? எப்பவுமே இந்த சிம்பிள் என்னதுன்னு கேட்டா, அந்த ஈர பசை உள்ள காற்று, ஈரக்காற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த காற்று. ஏன்னாக்கா இப்போ ஒரு காற்று ஈரமாக இருக்கும்போது அதுக்கப்புறம் அது நிறைய நிறைய இதெல்லாம் தாண்டி நிறைய பரிமாணங்கள் எல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் மழையாக பெய்யறது. அப்போ அந்த மழை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இலையில ஒரு குட்டி டிராப் வாட்டர் உட்காந்துருக்கும் பாருங்க. அது நிறைய சினிமால எல்லாம் எடுத்திருப்பாங்க. அந்த டிராப்புடைய இது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது அந்த டிராப் அது ஒரு சிம்பிளா காமிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய கண்ணீர். அது கண்ணீர் எதுக்குன்னு கேட்டேன்னா, இது ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்றது என்ன கேட்டா, கண்ணீர் ரொம்ப முக்கியத்துவம் நம்ம சொல்றோம். என்னன்னு கேட்டா, நம்ம கர்மாக்கள் நம்ம ஒரு பெயின்ல எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பெயின், அந்த பெயின்ல நம்ம ஒரு ஆணாகட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரொம்பவும் அழறோம். அந்த அழும்போது நம்மளுடைய கண்ணீர் வெளியில வரும்போது நம்மளுடைய பாப கர்மாக்களும் அதோடு சேர்ந்து வெளியில போறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பூமி ரொம்ப சூடா இருக்கும்போது, வெப்பம் அதிகமாக இருக்கும்போது அந்த மழை பெய்யறது இல்லையா? அந்த மழை தண்ணி இருக்கும்போது செடிகள் எல்லாம் திருப்பியும் முளைக்க ஆரம்பிக்கிறது, எல்லாம் புற்றுயிர் பெறுறது எல்லாம் ஒரு பூமிக்கு கண்டிப்பா மழை முக்கியம். அது மழை மட்டும் இல்லாமல் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ருத்ரன் அப்படின்னாலே இதுக்கு தேவதா யாரு கேட்டா ருத்ரன் தான். அந்த ருத்ரனாலே அவர் தண்டர் ஸ்டோம், இடி இடிக்கிறது இல்லையா? இடி இடிப்பு மின்னல் எல்லாம் வருது இல்லையா? மேகங்கள் ஒன்னோட மேகம் இடிச்சுக்கும் போது ஒரு பெரிய ஒரு இடியும் மின்னலும் வரும். அது எதுக்காக இந்த இடியும் மின்னலும் வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த இடத்துல தான் முதல்ல ஒரு ஹியூமன் பீயிங் ஜெனரேட் ஆகுது. இது வரைக்கும் நம்ம சொன்னோம் பிறப்பு, இறப்பு, பிறப்பு, இறப்பு எல்லாம் அப்படி பேசிட்டு இருந்தோம். ஆனா இன்னும் மனிதனுடைய ஒரு பிறப்பை பத்தியோ ஒரு இதை பத்தியோ நம்ம பேச ஆரம்பிக்கல. இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இப்போ இந்த ஒரு ஸ்டோரி இல்லை. இந்த ஒரு இவருக்கும் ரோஹிணிக்கும் மிருகசீரிஷத்துக்கும் திருவாதிரைக்கும் உள்ள ஸ்டோரியில ஒரு சின்ன ஒரு பகுதியை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். எப்படி கேட்டா ரோஹிணி பிரம்மாவால ஏற்பட்ட போகும்போதே அப்போ அவர் பிரம்மாவுக்கு பெண்ணாயிடுறார். இப்போ அவளுடைய மகளாயிடுறார் அவர். ஆனா அவ எக்கச்சக்க அழகு. அந்த அழகுல தன்னுடைய சொந்த பொண்ணு மேலேயே அவர் காதல் கொண்டு அது பின்னாடியே அலைஞ்சுட்டு இருக்கார். அப்படி அலையும் போது கடைசியில சிவன் எல்லாரும் சேர்ந்து பிரம்மாவுக்கு கண்டிக்கிறா. இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது, தப்பு, இது உன்னுடைய சொந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா பார்வதிக்கும் கோவம் வந்துடுறது. அதுக்கப்புறம் பார்வதி சிவன் கிட்ட மற்றவ எல்லார்கிட்டையும் போய் நிறையா கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவள் சொல்கிறா ஓகே அப்படின்னாக்கா என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லை, பெரிய விஷயமே கிடையாது, இதுக்கு ஒரு உள் நுணுக்கம் என்னது கேட்டால், இந்த இடத்துல தான் அர்த்தநாரீஸ்வரர் உண்டானது, இந்த இடத்துல தான் வேதங்கள் எல்லாம் உண்ணாது, இப்படி எல்லாம் உருவாகும் போது அந்த பெண்ணும் ஆணும் இணைஞ்சு சிவர் சிவர் அந்த இதுவாக ஆகும்போது என்ன சொல்வா, அர்த்தநாரீஸ்வரராக ஆகும்போது அந்த பெண்ணும் ஆணும் அந்த சரீரத்தில் இதுவாயிடுறது. அப்படிங்கும்போது அவருக்கு பிரம்மாவுக்கு காமத்தலை அப்படின்னு ஒன்று வந்துடுறது. 4 தலை இல்லை, அவருக்கு ஆக்சுவலாக 5 தலை இருந்தது.
5 தலை இருக்கும். அந்த காமத்தலை ரொம்ப ஜாஸ்தி ஆக்டிவேஷன் ஆகும்போது, அவருக்கே தெரியல அவர் செய்றது தப்புன்னு சொல்லிட்டு. அப்ப எல்லாரும் பண்ணும்போது அவர் என்ன பண்றாரு, மிருகசீஷம்னாக்க ஒரு மான். மான் உடைய அவதாரம் எடுத்துண்டு அவர் வந்து இந்த ரோஹிணி பின்னாடி அலையறார். இது வந்து மாயை. இந்த இடத்துல அது என்னதான் இந்த இடத்துல அவர் மானா மாறுறது ஒரு மாயை. அதுல இது இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ராவணனுக்கும் கூட சீதையை இது பண்ணும்போது மானாக தான் அவதாரம் எடுத்தார். அதனால இது ஒரு மாயை. அது ராகுனாலும் திருவாதிரை நட்சத்திரம்னாலும் ஒரு மாயை தான். இப்போ இதுக்கு என்ன முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னபோது, இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இவருடைய இந்த 5 தலையும் இது மாதிரி ஆயிடுத்து அப்படிங்கும்போது, அவர்கள் சப்த ரிஷிகள் சேர்ந்து மனத்தால பகவான் எல்லாம் போய் இது பண்றாரு. அப்போ வெறும் ஸ்ரீங்கிறத ஒரு பாகத்தை கொடுத்துருக்காரு. ஆனா இன்னும் ஸ்ரீன்னு ஒருத்தர் நிஜமாவே ஒரு பெண் வந்து இன்னும் உலகத்துல உண்டாகல. அப்படினால இப்ப சப்த ரிஷிகளுக்கு மனைவிகள் இல்ல அந்த சமயத்துல அப்படிங்கிற மாதிரிதான் இந்த சரித்திரத்துல காமிச்சிருக்கா. அப்போ இந்த சப்த ரிஷிகள் கிட்ட போய் பகவான் இது பண்ணும்போது, நீங்க வந்து ஒரு குழந்தைய உருவாக்குங்கோ. உருவாக்கி அந்த குழந்தை வந்து இந்த ஒரே அம்புல வந்து இந்த குழந்தை இந்த பிரம்மாவுடைய காமத்தலைய எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு. அத மந்திரத்தை சொல்லி சொல்லி இந்த 7 சப்த ரிஷிகளும் தன்னுடைய மனதினால உருவாக்கினவர் தான் இந்த ருத்ரன். ஸோ அந்த குழந்தை என்ன பண்றது, பிறக்கிறது எங்கன்னு கேட்டா தனுர்ல தான் பிறக்கிறது அந்த குழந்தை. பிறந்து அதுக்கு முன்னாடியே கருவில் இருக்கும்போதே சொல்லி 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 வளர்த்ததுனால அந்த குழந்தை என்ன பண்ணுறது, ஜனிச்ச உடனேயே அம்பை எடுத்து ஒரே அம்பு விடுறது. ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து பிரம்மாவுடைய 5வது அந்த காமத்தலைங்கிறது கட் பண்ணி கீழே விழுந்த உடனே அவருக்கு வந்து மூர்ச்சையாகி பிரம்மா அப்படியே கீழே விழுந்துடுறார். பகவான் அவர் வந்து விராட் புருஷன் நிறைய நீங்க பகவத்லாம் பார்க்கும்போது பிரம்மாவையும் நம்ம மிகவும் விராட் புருஷன் மாதிரி அவர் சரீரத்திலேருந்து அவ்வளோ விஷயங்கள்லாம் வந்தது. அவரும் ஒரு தெய்வம் தான். அவர் வந்து இப்படி விழுந்துட்டார். அது இந்த சப்தரிஷிகளோட அப்பாவும் அவர் தான், பிரம்மா தான். அந்த சப்தரிஷிகள் எல்லாரும் அப்படியே ஓடி போயிட்டா. ஓடி போனதுக்கப்புறம் இந்த குழந்தை என்ன பண்ணும், இந்த குழந்தை வந்து என்ன பண்றது, ஃபர்ஸ்ட் இந்த தலை விழுந்து இடம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அது டைரக்டா மிதுனத்துக்கு வந்துடுறது. அந்த மிதுனத்துல வரும்போது தான் அங்கதான், அதனாலதான் மிதுனம்ங்கிறது கேரளால வந்து ரொம்ப காடு, அதுல வந்து வன பிரதேசம். அது மட்டும் இல்லாம அங்கதான் மூலிகைகளால ஜாஸ்தி வைத்தியங்கள்லாம் நடக்கிறது. ஆலோபதிக்கு ஜாஸ்தி கிடையாது, அங்க ஆயுர்வேதிக் தான் அங்க ரொம்ப இதுவா இருக்கிறது. இது பகவானுடைய ஒரு கேரளாவுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு இது வந்து ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல இது மிகவும் உச்சரிக்க வேண்டிய சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அது. ஸோ அந்த குழந்தை இந்த காட்டுக்கு வருது. காட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை வந்துடுது. பட் இங்கே இவாரெல்லாம் ஓடி போயிட்டா. அதுதான் அந்த தலையை விட்டதுனால அப்பாக்கள் படைச்சாலே எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைய காத்து வளர்க்க வேண்டாமா, வளர்க்காம பிறந்த குழந்தை அதுக்கப்புறம் அது தன்னுடைய அவதாரத்துடைய காரணத்தை முடிச்சுடுத்து. முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு இது அந்த குழந்தை அப்படிங்கிற ஒரு என்னதான் இருந்தாலும் குழந்தை குழந்தை தானே, அந்த குழந்தையான ஒரு கடமையை முடிச்சதுக்கப்புறம் திருப்பி அது குழந்தையாவே ஆயிட்டு அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க யாரும் இல்லை, சாதம் போட ஒருத்தர் இல்லை, ட்ரெஸ்ஸு போட்டுக்கல, ஒன்றுமே இல்லை. அதனால அது அப்படியே இதோ இலையும் இலையும் கட்டிண்டு இப்படியோ போயிட்டு இங்கே இருக்கிற பழமும் இதையும் சாப்பிட்டுண்டு அது குளிர் தாங்க முடியலன்னா அந்த எரிச்ச பிணத்துடைய இதை வந்து பவுடர் அந்த சாம்பலை வந்து உடம்புல தடவிண்டு இப்படியெல்லாம் அந்த குழந்தை அவ்வளவு கஷ்டங்களை பார்த்துருக்கான். அதனால இந்த மனிதர்கள் அவ்வளோ கஷ்டத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம். இவ்வளவு கஷ்டங்களும் பார்த்த இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்படி கேட்டீங்கன்னாக்கா அவ்வளவு அங்கதான் இந்த நம்மளுடைய லைஃப்ல வந்து சரித்திரம் ரொம்ப அவ்வளோ மாறி நம்ம இவ்வளோ கஷ்டங்கள் படுறோம். நம்ம கருமாக்களுக்காக நம்ம எத்தனையோ கஷ்டப்படுறோம். அதனால இவங்களுடைய சுபாவமும் கிட்டத்தட்ட அந்த இவர் ருத்ரனுடைய சுபாவம் மாதிரி தான் இருக்கும். ஒரு நிமிஷத்துல பார்த்தா குழந்தை மாதிரி இவெல்லாம் வந்து அப்படியே சிரிப்பா, ஒரு நிமிஷத்துல அழுவா, அது மாதிரி இருக்கும். அதே சேம் டைம் வந்து ரொம்ப இப்போ ரொம்ப நாலேஜ் அவளுக்கு. 7 வயசு குழந்தை கூட அவ்வளவு ரிசர்ச்சில் ரொம்ப இதுவாக இருக்கும். எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ல ரொம்பவும் இதுவாக இருப்பா. ஸோ அப்புறம் இப்போ இந்த ருத்ரனுக்கு எப்படி பேர் வச்சா அதை சொல்லவே இல்லை, அப்படி பாதியில் வந்துட்டு ருத்ரனுக்கு வந்து அதுக்கப்புறம் சப்தரிஷிகள் எல்லாம் ரியலைஸ் ஆகுது. குழந்தை வந்துடுது 13 12 வயசு ஆயாச்சு. அதுக்கப்புறம் சப்தரிஷிகள்லாம் வந்து ஐயோ நான் விட்டுட்டேனே, அப்படியே தப்பு தான் நாங்கள் செஞ்சது அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு அப்பா மேலே ரொம்ப கோவம். அப்புறம் அதனால அப்புறம் ஒவ்வொரு பேராக நீங்கள் எனக்கு பேர் கூட வைக்கல, நீங்கள் எனக்கு அப்பான்னு சொல்லிட்டு வரலான்னு கேட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு பேராக சொல்லும்போது கடைசியில் ருத்ரன்னு சொல்லும்போது எனக்கு இந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ருத்ரனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அதனால இப்போ எப்படி கேட்டீங்கன்னாக்கா நம்ம ஒரு கஷ்டங்கள்லாம் வரும்போது அங்கே முதல்ல பார்வதி, அதுக்கப்புறம் தான் சிவன். இங்கே மிருகசீரிஷ நட்சத்திரம் பார்வதியோட நட்சத்திரம், மேருவை வணங்குறோம்.
இங்க வந்து திருவாதிரை நட்சத்திரம் நம்ம வந்து பிரதோஷ காலத்துல வணங்குறோம். ருத்ரம் சமக்கம் எல்லாம் சொல்றோம். ஸோ இவாளுடைய சுபாவத்த திருப்பியும் நம்ம திருப்பியும் அந்த இதுக்கே வரலாம். சுபாவம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா, இவ சட்டுன்னு கோச்சுன்ருவா. ரொம்ப கோவம். கோவத்துல என்ன அலசியே ஆராய்ஞ்சு நம்ம தப்பு செய்றோமா, செய்யலையா, அதெல்லாம் பாக்காம நம்ம யார் ரைட்டான ஆள திட்டுறோமா, இல்ல ராங்கா திட்டுறோமா, எதுவுமே இல்லாம கடகடன்னு இந்த ருத்ரம்ங்கிறது எப்படி கோவம் கடைசியில கோவம் வந்து பர்ஸ்ட் ஆகுது. அது மாரி கோவம் வந்து ரொம்ப பர்ஸ்ட் ஆயிடுவா. அட் த சேம் டைம் ரொம்பவும் யாருக்கு ஹெல்ப் வேணும்னாலும் ஹெல்ப்புக்கு முதல்ல ஓடி போயிடுவாங்க. ஏன்னு கேட்டா, இவர் பொறந்ததே வந்து ரோஹிணிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் பொறந்தார். ஸோ இவங்களுக்கு ரொம்ப ஹெல்பிங் நேச்சர் ரொம்ப நன்னா இருக்கும். அட் த சேம் டைம் இவங்களுக்கு வந்து மெட்டீரியல் எனக்கு ராகுவுக்கு வந்து இது ராகுவோட நட்சத்திரம். ராகுவுக்கு தலை தான் இருக்கும், உடம்பு கிடையாது. சாட்டிஸ்ஃபேக்ஷனே வராது. அதனால இவங்களுக்கு வந்து மெட்டீரியல் லைஃப்க்கு பின்னாடி ரொம்ப ஓடுவாங்க. மெட்டீரியல் லைஃப் பின்னாடி ஓடினா கூட வயறு ரொம்பாது இல்லையா? வயறு இல்ல. வயறு ரொம்பாது. அதனால அகைன் அண்ட் அகைன் தே வில் ரன் பிஹைண்ட் த மெட்டீரியல் லைஃப். ஆனா, அட் த சேம் டைம் இவ்ளோ சொல்றோமே, அவங்களுக்கு வந்து பணத்தோடைய அருமையே தெரியாது. ஏன்னா எதுவுமே அனு அனு வெறும் கண்ணால பார்க்க தான் தெரியும். கையெல்லாம் இல்ல. ஸோ அதனால இவங்க வந்து ஜாஸ்தி பணத்த தனக்குன்னு பைசா சேவ் பண்ணி வச்சுக்க தெரியாது. அட் த சேம் டைம் ஒரு விஷயத்த பார்த்தோன்னா டக்குன்னு அவங்களால கத்துக்க முடியும். ரொம்ப பிரில்லியன்ட்டா இருப்பாங்க. அட் த சேம் டைம் ரொம்ப ஒருத்தர புண்படுத்தணும்னு வரும்போது, ஒரு ஷார்ப் இல்லையா? அந்த ராகு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா ஷார்ப். ஏன்னா, அவ தான் ராகுங்கிறது நம்மளுடைய சரீரத்தில நகம். அதனால தான் சொல்லுவாங்க, சாயங்கால வேளையில நகத்த கட் பண்ணுங்க. நகத்த கட் பண்றதுக்கு கூட நெறையா நம்ப மூதாதையர்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த நேரத்தில கட் பண்ணாத, இந்த டேல கட் பண்ணாத, அ இதில கட் பண்ணாத, சந்தியா வேளையில கட் பண்ணாத அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா, இந்த ராகுங்கிறது நம்ம நகமா இருக்கும்போது நம்ம ரொம்ப பார்த்து பார்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அது மாரி ஒரு எவ்வளோ ஷார்ப் நகங்கிறது ரொம்ப ஷார்ப் இல்லையா? நகத்தால தான் நம்ம சரீரம் கூட இப்படி ஈடுற்றது. அது மாரி அவர்கள் பேசும்போது திடுமென அடுத்தவர்கள் மனத புண்படுத்துற மாரி பேசி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன கேட்டேன்னாக்கா, ரொம்ப ஜோவியலா நடந்துட்டு இருப்பாங்க. ஆனா, அவங்க உள்ளுக்குள்ள பார்த்தா லைஃப்ல ஒரு பெரிய பூகம்பமே நடந்துட்டு இருக்கும். அவ்ளோ ஒரு பூகம்பம் இருக்கும். ஆனா, வெளியில பார்த்தா தெரியவே தெரியாது. இவங்க லைஃப்க்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்கா? அப்படிங்கிறது வந்து இவ்வளவு கஷ்டங்கள் இவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்களான்னு யாராலயும் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு கஷ்டங்களையும் மறைச்சு ரொம்ப ஜோவியலா இருக்கக்கூடியவங்க. அ நல்ல மனசு, நல்ல அறிவு உண்டு. பட் கொஞ்சம் கோவங்களை கட்டு பண்ண தெரியாது. அட் த சேம் டைம் கத்தினா அவங்களே போய் திருப்பியும் போய் ஒண்ணுமே நடக்காத மாரி பேசுவாங்க. அதுவும் வந்து நமக்கு அடுத்தவர்களுக்கு வந்து பார்க்கும்போது மனசு கஷ்டத்த குடுக்கும். பட் இது வந்து ராகுவோட நட்சத்திரங்களுக்கு இது அவங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அங்க நடந்ததோ, அதுதான் திருப்பி திருப்பி டிஎன்ஏ அப்படிலாம் சொல்றோமே, நம்ம அவர்களுடைய இதுலேருந்து வந்தவங்க தான். அதனால இந்த நட்சத்திரத்தில என்னென்ன நடந்ததோ, அதுதான் நம்ம லைஃப்ல திருப்பி திருப்பி நடக்கும். இதுதான் வந்து ராகுவோட நட்சத்திரத்துக்கு அப்போ பரிகாரம் சொல்லணும். கோத்திரம் வந்து புலஸ்து அப்படிங்கிற ஒரு ரிஷியுடைய கோத்திரம் தான் இவங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு வணங்கணும்னாக்க, உங்களுக்கு இந்த நட்சத்திரம் மூலமாக ஏதாவது கிரகங்கள் உட்கார்ந்து, அதனால உங்களுக்கு அ பாதகங்கள் எதாவது வந்ததுனாக்க, நீங்க ருத்ரம் சமக்கம் சொல்லலாம். சப்போஸ் வந்து எங்களுக்கு ருத்ரம் சமக்கம்லாம் என்னன்னு தெரியக்கூட தெரியாது அப்படின்னு யார் சொல்றீங்களோ, அவங்க என்ன பண்ணுங்க, இந்த மாரி பிரதோஷ காலத்துல வந்து போய் வணங்குங்கோ பகவான. சிவன வணங்கணும். சிவலிங்கத்த போய் பிரதோஷ காலத்துல பாலாபிஷேகம், தயிர் அபிஷேகம் அதெல்லாம் வந்து கூல் பண்றது. அந்த சரீரத்த கூல் பண்றது. அப்போ உங்க உடம்புலயும் அந்த ஒரு சூட்டுத்தனம் இருக்குல்ல, அதெல்லாம் இல்லாம போகும். ஸோ, அதனால அந்த இத நீங்க வணங்கலாம். அதுக்கப்புறம் வந்து அ இதுதான் வேற எதுவும் இல்ல. ஜாஸ்தி வந்து சிவனை வணங்கணும். ருத்ர சமக்கம் சொல்லணும். ஆ இத தவிர